பாம்பே பட்டணத்தில் ஒரு நல்ல ஒரு சிறந்த நடிகர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோஜ்குமார் பட் என்கிறது அவருடைய பெயர். பயங்கரமான சிறந்த நடிகர். அவ்வளவு 70s 80s 90sல அந்த நாட்களில் பயங்கரமான பிரபல்யமா ஹிந்தி துறையில சொல்லித்துக் கொண்டிருந்தவர் மனோஜ்குமார் பட் என்கிற ஒரு மனிதர். அவர் மனைவியும் சந்தோஷமாய் பணம், பேர், புகழ், ஸ்டார் அந்தஸ்து எல்லாம் அவர்களுக்கு இருந்தது. ஆனா அவர்களுக்கு ஒன்றே ஒன்று இல்லை, குழந்தை மாத்திரம் இல்லை. ஆனா பணம் இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, பெரிய பெரிய காரியங்கள் இருக்கிறது. ஆனா ஒரு நிமிஷம் கூட வீட்டிற்கு வந்தா குழந்தை இல்லை என்கிற ஒரு பெரிய வேதனை அவர்களுக்குள்ளே ஆட்கொண்டு கொண்டே இருந்தது. கடந்த நாட்கள் பல வருஷங்கள் போக போக திடீரென்று இந்த சகோதரி கர்ப்பம் தரித்தார்கள். அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு மகன் பிறந்தான். அவங்களுக்கு அவ்வளவு ஆசை. இவ்வளவு காலை காத்திருந்து பிள்ளை இல்லாத எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சதை சந்தோஷத்தை பல கோயிலுக்கு போய் பிராயச்சித்தங்களை செய்தவர்கள் பல காரியங்களை பொருத்தனைகளை செலுத்தி கொண்டு திரும்பி வந்தார்கள். நாட்கள் உருண்டோடியது. இந்த பிள்ளை வளர்ந்தது. ஏறக்குறைய 2 வயது 3 வயது வந்த நேரத்தில் இந்த மகனுக்கு ஒரு வியாதி பட்டான். காய்ச்சல் வந்தது, கொஞ்சம் வியாதி வந்தது. அவன் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டான். கொஞ்சம் வியாதி முத்து போய் நாட்கள் ஆனது. பல காரியங்களை மருத்துவர்கள் வந்து சோதித்து பார்த்தாலும் அவனுடைய காய்ச்சல் நிற்கவே இல்லை. பலவீனப்பட்டு சோர்ந்து போய் ரொம்ப முடியாது என்ற சூழ்நிலை வந்து திடீரென்று மனோஜ்குமார் பட்டுக்கு ஒரு செய்தி வருகிறது, உங்கள் மகன் மரித்து விட்டான் என்பதாக. பிள்ளை மரித்த போது ரொம்ப